பத்திரிகைக்காரங்களுடைய நாலேஜும் பாருங்கள். சிவி சண்முகம் இது சம்மந்தமாக பேட்டிலாம் கொடுத்துட்டு இது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம். சார் அதிமுகலேருந்து விலகி திமுகவில் போய் சார் இப்படி தான் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆதரவு ஊடகங்கள் இல்லைன்னா அஜெண்டா அதுவும் எதுவுமே இல்லைன்னா விஜய் கிளம்புனாரா, விஜய் கார் சக்கரம் சுற்றுகிறதா, விஜய் இந்த காரில் போனார், விஜய் இப்படி பண்ணார், இதுதான் டிஆர்பிக்காக. வாரிசுன்னு சொன்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். அவர் பெரியாரின் வாரிசு, எளிய மனிதர். உனக்கு எளிய மனிதராக இருப்பார். துப்புரவு தூய்மை பணியாளர்கள் 100 சில்லற நாளாக போராடிட்டு இருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்களே, திரும்பி கூட பார்க்கலையா? என்ன எளிமை மனிதர் நீங்கள்? பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. அதனால தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? சித்திகிலேருந்து எல்லோரும் விட்டு ரைட் லெஃப்ட் வாங்கிட்டு இருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுருக்கோம், ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. போய் ரிஜெக்ட் ஆச்சுன்னா விடமாட்டாங்க சிஎம்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். வஞ்சித்து விட்டார்கள். இவனுக்கு ஜாலியாக இருக்கும், ஐ நம்மளை கண்டுக்கலப்பா, அம்மா தலைவரை வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த ராஜீவ்காந்தி திமுகவில் வந்தால முரசொலி படித்து இதாகிடுவாங்க போல். 63,000 கோடி ரூபா சொந்த பணத்துலேருந்து கொடுத்தாராம். 63,000 கோடி. கனிமொழி சொல்கிறாங்க 2011 பிறகு ஏன் சென்சஸ் எடுக்கலை, ஏன் கேட்கல? எத்தனை திட்டங்களுக்கு போய் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்க. போனால் சம்சா சாப்பிட்றது, பப்ஸு சாப்பிட்றது, வெளியே வந்து போராட்டம். ஒரு எஸ்ஐஆரில் படிவத்தை நிரப்புறதுன்றது குழந்தைங்களை கொடுத்தா கூட நிரப்பிடும். ஐயோ எனக்கு தலை சுற்றுதுன்னு வீடியோ போடுறாரு முதலமைச்சர். இன்றைக்கி எம்ஜிஆர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன பிறகும் எம்ஜிஆருடைய புகழ் கொஞ்சம் கூட குறையில. 150 நாள் ஓடுதுங்க இதே கனி. இந்த கௌரவம்லாம் பார்க்கல. எம்ஜிஆருக்கு 60 வயசு 35 வயசு வித்தியாசம். பொறுப்பேற்றுக்கோ பண்ணு. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து வெளத்து போயிட்டாங்க. தேர்தல் நேரத்துலேயே நீங்கள் வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்கன்னா தேர்தல்லாம் முடிஞ்சு ஒரு இடம் வெற்றியில் வந்துடும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்ப போய் நடிக்க முடியுமா? இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த நிறுவனம்? சன் பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லைக்காக ஊற்றி மூட்டு போயிட்டாங்க. நிற்கணும். கமல்ஹாசன் மாதிரி தான். எம்ஜிஆர் ஸ்டைல் தெரியுமா? பேப்பரில் சுற்றின பண்டில் தான் எப்பவுமே. அது கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கும் தெரியாது. இது எம்ஜிஆர் ஸ்டைல். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தொடர்ந்து இந்த பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அதுலேயும் திமுகவினர் தான் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகராக இருக்கட்டும், இந்த தெய்வ செயல், இது போன்று விழுப்புரம் பக்கத்தில் அந்த உடைய ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக ஒரு பெண்ணை வந்து பாலியல் குற்றம் பண்ணிகிட்டே இருக்காரு. இது குறித்து தொடர்ந்து திமுகவினர் செயல்படும் போது கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ அது குறித்தான ஒரு கடுமையான தண்டனை நடவடிக்கைன்னு இருப்பாங்களே, அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் இப்போ தமிழக அரசோ திமுகவும் செய்யாமே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கூட வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கையை திறந்தோடும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக, பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக. அப்படி இருந்தும் கூட திமுக ரொம்ப மெத்தனை போக்கோடு இருக்கிறத எப்படி பார்க்குறது சார்? அதாவது எல்லா ஆட்சியிலையுமே கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குன்றது இருக்கும். சில இது வந்து அரசியல்வாதிகளால் நடக்கும். இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களில் ஒரு உறுதியான இரும்புக்காரன்னு சொன்னார். ஒரு உறுதியான இரும்புக்காரன் கொண்டு என் கட்சிக்காரனே இருந்தாலும் தப்பு தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற போக்கு இல்லை அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. தெய்வ செயல் விஷயத்திலே பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் வந்து கூட அது பெருசாக ஒன்றுமே கண்டுக்கல. கடைசியில் தேசிய மகளிர் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டு ஏதோ நடவடிக்கை போயிருக்காங்க போல். இந்த ஒன்றிய செயலாளர் விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 6 மாத காலமாக பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணி அதில் இந்த ஆன்லைனில் வீடியோ போட்டுருன்றதெல்லாம் வந்து 67 அந்த ஆக்ட் கீழே வரும். அவ்வளோ பெரிய நான் பெயிலபிள் செக்ஷனு. ஆனாலும் கைது பண்ணாமல் இது சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணே புகார் கொடுக்குது, வீடியோ எடுத்து வச்சுருக்கான்றாங்கன்னா நீங்கள் எந்த வித நடவடிக்கை எடுக்காமல் போகிறதுனா, அதுவும் நீங்கள் மாநில பொதுச் செயலாளர் இன்னும் பலரும் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துது, இது எல்லாம் நடக்குது. இது வரைக்கும் அதற்கான எந்த நகர்தலும் வழக்கு பதிவு மட்டும் பண்ணியிருக்கான்றாங்க. இதில் பத்திரிகைக்காரங்களுடைய நாலேஜும் பாருங்கள். சிவி சண்முகம் இது சம்மந்தமாக பேட்டிலாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகும்பொழுது, அவர் பேட்டி கொடுத்த முடித்தோடனே இது சம்மந்தமாக கேள்வி கேட்கல. சார் அதிமுகலேருந்து விலகி திமுகவில் போய் சேர்றாங்க. அவருக்கு என்னென்னா, ஓ இன்னைக்கு காலையில் யாராவது சேர்ந்துட்டாங்க போல், நம்ம கூட தெரியாதா யாருன்னு கேட்குறாரு. சார் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, அதிமுக அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இது வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. இன்னொருத்தர் இல்லை சார் ஓபிஎஸ் இது மனோஜ் பாண்டியன் கூட போயிருக்கார் சார். மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் டீம்லேருந்து போய்க்கிறாரு, அது அவர் பிரச்சனை, அவர்கிட்ட போய் கேளு.
இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்டு பதில் வாங்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விட்டு போகிறார். இவர்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சீரியஸான இஷ்யூவு நீங்கள் பொதுவாக கூட வேணாம், ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, கட்சிலாம் வேறு விஷயம். 6 மாத காலமாக ஒரு விதவை அவங்க உதவி கேட்டு போன இடத்துல இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏற்ற ஒரு ஒரு அறச்சீற்றம் கூட வரல, ஒரு கோபம் கூட வரல. எப்படா இது முடிப்பார், நம்ம அடுத்தது நம்முடைய அஜெண்டாவை கேட்போம், இப்படி தான் போகிறாங்க. சீமான் போட்டு கண்டபடி திட்டுறாரு. திட்டி முடித்த உடனே, என்ன சார் இப்படி திட்டுறீங்க, பத்திரிகையாளர் சார், அவர் கேட்கலாம், கேள்வி கடந்து போங்க, முடியாதுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி திட்டுறீங்க, கொஞ்சம் கூட இது இல்லையா, கேமரா மைக் இருந்தால் போதும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அந்த இது இல்லை, கொஞ்சம் கூட கூசாமல் அடுத்த கேள்விக்கு போகிறாங்க. இவங்களாம் முதுகெலும்பு இருக்கா இல்லை என்ன இருக்குது, என்ன வகையான இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி தான் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பெரும்பாலும் எனக்கு என்னன்னு தள்ளி விட்டு போகிற போக்கு தான் இருக்குது. ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், ஆதரவு ஊடகங்கள், இல்லைன்னா அஜெண்டா, அதுவும் எதுவுமே இல்லைன்னா டிஆர்பிக்காக. விஜய் கிளம்புனாரா, விஜய் கார் சக்கரம் சுற்றுகிறதா, விஜய் இந்த காரில் போனார், விஜய் இப்படி பண்ணார், இதுதான். இந்த 3 தாண்டி எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், நேற்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த அந்த பாரதி, வழக்கறிஞர் பாரதி வைக்கிறார். அந்த 7 நாட்கள் 8 அதெல்லாம் உண்ணாவிரதம் போய்கிட்டு இருக்கு. உண்ணாவிரதம் போய்கிட்டு இருக்குது. அவர் வந்து இந்த டெண்டர் விவகாரம் சம்மந்தமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். யாருமே அது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இது பண்ணல. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசினவங்களும் சரி, மற்றவர்களும் சரி, இவர்கள் சமூக நீதி அரசு, எளியவர்களுக்காக இருக்கிறேன், ஒரு பிரச்சனைனா ரொம்ப எளிய மனிதர் யார், வால்வீச்சு, இது போன்ற எளிய மனிதரை பார்க்கவே இல்லை. அவர் வந்து வாரிசுன்னு சொன்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். அவர் பெரியாரின் வாரிசு, எளிய மனிதர். உனக்கு எளிய மனிதராக இருப்பார். துப்புரவு தூய்மை பணியாளர்கள் 100 சில்லற நாளாக போராடிட்டு இருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்களே, திரும்பி கூட பார்க்கலையா? என்ன எளிமை மனிதர், என்ன எளிய மனிதர்? நீங்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, அதனால தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் சம்பளத்தை குறைக்காதீங்க சார், கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க சார், ஒரு பணி நிரந்தரம் கொடுங்க. பெண்கள் தானே அவங்க, பணி நிரந்தரம் கூட அப்புறம் இந்த கோரிக்கையாக அவங்களுக்கு பிரதான கோரிக்கை. அவங்கள நீங்கள் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய ஆணவம். அதை பற்றி கேட்குறதும், அவர்கள் தூய்மை பணியாளர்கள் கோயம்புத்தூரில் அந்த குப்பை வண்டியில் கொண்டு போய் கொடுக்குறாங்க சாப்பாடு. ஆமாம், அதை பற்றி கேட்டால் சிரிப்பு வருது மேயருக்கு. பார்த்தீங்களா? அவர் என்கிட்ட தனியாவா நான் சொல்கிறேன், எந்திரிச்சு போகிறாங்க. அவர் எந்திரிச்சு போகிறாரு, தனியாவா சொல்கிறேன்றாரு. அவங்களுக்கு அவ்வளோ கொள்ளை சிரிப்பு. அவங்களுக்கு இந்த சிரிப்பு, இந்த தன்மை, இது எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தேர்தலில் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் அரசியலில் எவ்வளோ ஆச்சு, 91, 96 பீரியட்லாம் கூட இருந்திருக்குது. 2006, 2011 கலைஞர் ஆட்சியில் இது எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் திமிர்த்தனமாக இருப்பாங்க. ஆனால் மொத்தமாக எனக்கு என்னென்னு திமிர்த்தனமாக இருக்கிறதும், முதலமைச்சரை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறதும், எனக்கு என்னென்னு செயல்படுறதும், காவல் அதிகாரிகள் எனக்கு என்னென்னு செயல்படுறதும், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்துக்கங்க, ப்ராஜெக்ட்டுக்குன்னு இங்கே தமிழ்நாட்டுடைய மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு 4 ஐஏஎஸ் இருக்காங்க. நம்ம சித்திக் ஐஏஎஸ் 2022 இருக்கார். நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன், அவர் இதுக்குள்ளே வந்துடுவார், நிதித்துறை செயலர்ன்றனால அதுக்குள்ளே வந்துடுவார். கோபால் ஐஏஎஸ், காக்கர்லா உஷா ஐஏஎஸ், இது இல்லாமல் துறை சார்ந்த வல்லுநர்கள் கொண்ட டைரக்டர் இதுன்னு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டு பார்த்திங்கன்னா எப்படிலாம் மொக்கையாக ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இது மதுரை, கோவை. அப்போ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, சித்திகிலேருந்து எல்லோரும் விட்டு ரைட் லெஃப்ட் வாங்கிட்டு இருப்பாங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுருக்கோம், ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த மாதிரி போக அவங்களுக்கு தைரியம் இருக்காது போடுறதுக்கே. போய் ரிஜெக்ட் ஆச்சுன்னா விடமாட்டாங்க சிஎம்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். கலைஞர் இருந்தாலும் அதுதான் கேட்டிருப்பார். குறைந்தபட்சம் அவங்கள கூப்பிட்டு, என்னையா ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துறீங்க, டெண்டருக்கு போடுப்பா அப்படின்னு 10 கம்பெனி போகுது, உங்கள் கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் கோபம் முதல்ல யார் மேலே வரணும்? அதை ரெடி பண்ண மாதிரி என்னடா பண்ண, ரெடி பண்ண என்ன, இது பண்ண ஃபாலோ பண்ணியா, ஏன்டா ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் எப்படி பண்ண அப்படின்னு கேட்போம். வஞ்சித்து விட்டார்கள் இந்த கம்பெனி அது அப்படி இப்படின்னு. இவனுக்கு ஜாலியாக இருக்கும், நம்மளை கண்டுக்கலப்பா, அம்மா தலைவரை வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, உடனே ஆர்ப்பாட்டம், போராட்டம். எந்த துறையின் கீழே வருதுன்னு கூட செந்தில் பாலாஜிக்கு தெரில.
ரயில்வே துறைன்றாரு. நகர்ப்புற வளர்ச்சி வீட்டு வசதித்துறை கீழே வருது அது. இவர் வந்து இது ரயில்வே துறை அப்படின்னு பேசுகிறார். இந்த ராஜீவ்காந்தி திமுகவுக்குள்ளே வந்தால முரசொலி படித்து இதாகிடுவாங்க போல். 63,000 கோடி ரூபா சொந்த பணத்துலேருந்து கொடுத்தாராம் முதல்வர். 63,000 கோடி? ஆமாம், இதுக்கு ரயில் மெட்ரோ திட்டத்துக்கு. மாநில நிதியிலேருந்து. ஓகே. சொந்த பணத்துலேருந்து கொடுத்தான்ற மாதிரி பேசுகிறாரு அவர். மறுநாள் இப்போ மத்திய அமைச்சர் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. மத்திய அரசு கொடுத்தது நாங்கள் அதில் விளம்பரம் தேடிக்க விரும்பலை, எந்த மாநிலத்திலும் கொடுக்காத அளவு தொகை இங்கே கொடுத்தோம், நாங்கள் விளம்பரம் தேடிக்க விரும்பலைன்னு. இந்த மாதிரி பல திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. சார் இப்போ இந்த மெட்ரோவில் சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முதல்வரான பின்னாடி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா அவங்க இதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரியும். க்ளீனாக உடச்சி விட்டான். நீ அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்கள் மெட்ரோ அதிகாரிகள் தான் சொன்னாங்க அந்த திட்டத்தில் சில குளறுபடிகள்லாம் நடந்துருச்சு. 2010 பாதையில் போடுறதுன்ற சரியாக கிடைக்கல. அந்த பைப்பு தோண்டுதில்ல, அதுடைய விட்த்து அந்த ரேடியஸு 12 மீட்டருங்க. ஆமாம், 36 அடி. 36 அடியை ஒரு தரை கீழே தோண்டிட்டு போனோன்னா அந்த ரோடு 40 அடிக்கு பில்டிங் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு 40 அடி ரோடு மினிமம். மால்லாம் இருக்குங்க. மேக்ஸிமம். இது 15 அடி ரோடு. நோண்டுனா மால்லாம் டமால் ஆகிடும். இது பண்ணவே முடியாது. இந்த ரோட்டை கொடுக்குறீங்க. 2011 சென்சஸ் கொடுக்குறீங்க. 2025 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்தில் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, சென்சஸ் எடுக்காமையே இவ்வளோ மக்கள் தொகை இருக்குதுன்னு நீங்கள் தகவலை கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதற்கு தேர்தல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க கனிமொழி லோக்கல் மாநகராட்சி கேட்டால் சொல்லுவேன் இப்போ எவ்வளோ பெர்த் எவ்வளோ ஆயிருக்கு எல்லாம் அதாங்க. ஒரு 5-6 மெத்தட் இருக்குங்க. இந்த மெத்தடில் இன்றைக்கி மக்கள் தொகை இன்றைக்கி 40 லட்சங்க அப்படின்னு என்னென்னா வாகன பெருக்கம், சொத்து வரி, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் சேர்த்து நீங்கள் எடுத்து கொண்டு வரலாம். இதில் கனிமொழி சொல்கிறாங்க 2011க்கு பிறகு ஏன் சென்சஸ் எடுக்கலை, ஏன் கேட்கல? அதான் நான் போட்டேன். என் பார்லிமெண்ட்டில் கேட்டுக்க வேண்டியதுதானே. ஏங்க சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுங்கள். கொரோனா பீரியடு எடுக்கலை, 2027 தான் எடுக்க போகிறாங்கன்னு. ஏன் எடுக்கலைன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியதுதானே. எத்தனை திட்டங்களுக்கு போய் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்க. போனால் சம்சா சாப்பிட்றது, பப்ஸு சாப்பிட்றது, வெளியே வந்து போராட்டம் நடத்துறது. இந்த மெட்ரோக்கு கூட பேசலையே சார் பாராளுமன்றத்தில். மெட்ரோ திட்டத்தை கூட ஒன்றுமே பேசவே இல்லையா? 63,000 கோடி ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் போக மாட்டேன்னு ஒரு வருஷம் இது பண்ணார். நிதி ஆயோக்கில் போய் கேட்க வேண்டியதுன்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக என்னன்னா சண்டை போட்டுக்கலாம். அரசு ரீதியாக எந்த அளவுக்கு நமக்கான திட்டங்களை கொண்டு வருது இதெல்லாம் பண்ணணும். இங்கே தான் எல்லாமே தானே. ஏங்க ஒரு எஸ்ஐஆரில் படிவத்தை நிரப்புறதுன்றது குழந்தைங்களை கொடுத்தா கூட நிரப்பிடும். பேர், ஃபோன் நம்பரு, ஆதாரு, இது அவ்வளோதான். வேறு அப்பா பேர், அப்பாவுடைய எபிக் நம்பர், அம்மா பேர், அம்மாவுடைய எபிக் நம்பரு, கல்யாணம் இருந்தால் மனைவி பேர், மனைவியுடைய எபிக் நம்பரு. கீழே நீங்கள் 2005 ஓட்டு போட்டுருந்தா அந்த டீட்டெயிலு. இந்த சைடு உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களா, ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்களா, அவங்க டீட்டெயிலு. ஐயோ எனக்கு தலை சுற்றுதுன்னு வீடியோ போடுறாரு முதலமைச்சர் கீழே இருக்கிற கலெக்டரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதாங்க இப்படி ரொப்பிடலான்னு போடுறாரு. அரியலூர் கலெக்டர் போடுறாரு. இன்னும் யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ எஸ்ஐஆர் பற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் எஸ்ஐஆர் பண்ணுறது கூட ஆன்லைனில் இதில் வந்துடுச்சு. ஒரு முதலமைச்சர் இப்படி வச்சு பண்ண வைக்கிறாங்கன்னா அவர் புரியாமல் தானே பண்ணுறாரு. எது அரசியல் பண்ணணும்னு இல்லை. தேர்தல் ஆணையமும் பாஜக கை கோத்துக்குச்சு அப்படி இப்படின்னு ராகுல் காந்தி பேசி கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பேசக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல முறை கண்டிச்சிருக்குது. அப்போ இவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உட்காந்து சில்லறை அரசியல் பண்ணுறது தான் இவங்க வேலை போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார். நேற்று விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்களை சந்தித்து இது பண்ணார். மக்களையா நண்பிகளையா? கட்சி தொண்டர்கள் சந்தித்தார். அப்போ பெரும்பாலும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தன்மையப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. ஒரு இலவசத்துக்கு எதிரான ஒரு மாதிரி தன்னுடைய திரைப்படங்களை காமிச்சிட்டு முக்கியமாக அந்த இலவசங்களை சொல்லியிருக்காரு. வீடு, வேலை, வண்டி, இது ஒரு அத்தியாவசியமான தேவைகளை வந்துட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காரு. இது எடுபடும் நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பேசாமல் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் இருவருமே திமுகவுக்குமே எதிரிகள். அண்ணா உண்மையிலே இருந்திருந்தார்னா நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார்.
தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். அண்ணாவுடைய குடும்பம் வறுமையில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 8 காம்ப்ளெக்ஸு, 400 ஏக்கர் நிலம், இப்படி இருந்தாலும் எங்கேயா சரித்திரம் உண்டா? கிடையாது. அந்த ராணி அண்ணாதுரை அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு அப்பப்போ நிதி உதவி கொடுக்குற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருந்தது. கட்சி அதிமுக ஜெயலலிதா கூட கொடுத்தாங்க. அந்த நிலைமையில் தான் இருந்தது. இவர்கள் அண்ணாவை வைத்து கட்சியில் இது பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை கைவிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் அண்ணா இருந்திருந்தா இந்த மாதிரி ஆட்சி நடத்த விடுவாரா? இது ஒன்று. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குனார், அவரை வெளியே கட்சி விட்டு வெளியேற்றுறீங்க, இல்லாத பாடெல்லாம் படுத்துறீங்க. கடைசியில் அவர் வந்து கட்சியை தொடங்கி அவர் ஆட்சியை பிடிச்சி அவர் ஆட்சியை இது பண்ணார். இன்றைக்கி எம்ஜிஆர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன பிறகும் எம்ஜிஆருடைய புகழ் கொஞ்சம் கூட குறையல. 150 நாள் ஓடுதுங்க இதே கனி. கண்டிப்பாக. நேற்று ஜெயக்குமார்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தார். அந்த படம் வந்து கமர்ஷியல் பிக்சர் இத்தனைக்கும். அந்த படம் 150 நாள் ஓடுது. இன்னும் எம்ஜிஆருடைய அற்புதமான படங்கள்லாம் இருக்குது. போட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கும் எம்ஜிஆருக்குன்னு ஒரு கூட்டம் ரசிகர்கள், நான் ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்றென்றும் எம்ஜிஆர்னு. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு. நாங்கள் அதுக்காக எம்ஜிஆரை பற்றி படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனிதரான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பயங்கரமாக மனிதாபிமானம் பேசுவோம், பயங்கரமாக ஒழுக்கம் பற்றி பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தா இருக்கவே மாட்டான். எம்ஜிஆர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இன்றைக்கி ஒரு விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒழுக்க பார்த்தே இருந்தார். ஆமாம், இன்றைக்கி விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவனை எம்ஜிஆரை தொட்டுக்கிறாரு. என்ன நடிகர்ன்றாங்க. ஒரே ஒற்றுமை, 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தீங்க, அவ்வளோதான். ஆனால் எம்ஜிஆர் கூட ஒப்புறதெல்லாம் அபத்தம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு சின்ன விஷயத்தை 100 கதை இன்றைக்கும் இருக்குதுங்க. நான் போய் நின்ன எம்ஜிஆர் வீட்டு வாசலில் என்ன அடையாளம் தெரியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். காரில் போன நின்ட்டார், கிட்ட கூப்பிட்டாரு, என்ன இந்த மாதிரி என்ன கஷ்டம், ஏன் முதல்ல வரல? அவர்கிட்ட கேட்ட கேள்வி கேள்வி தான், ஏன் முன்னாடியே வரல? இல்லைண்ணே, சரி போய் சாப்பிடுங்க, பணம் தருவாங்க வாங்கிக்கிங்க. யார்? ஒரு துணை இயக்குனர். எப்போ? எம்ஜிஆர்ட்ட 30 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் போயிட்டார். ஏதோ சொற்ப பணம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு போயிட்டாப்புல. உதவி வரும் அப்படின்னு அவர் வீட்டு வாசலில் வெளியில் தொத்தி விட்டாங்க, வாடகை இல்லைன்னு. வெளியில் உட்காந்துருக்காரு. ஒரு 2 நாள் கழித்து ஒரு வண்டி வருது, மலையில் ஓடி போகிறாரு. போய் இந்த மாதிரி, நான் தாங்க கிருஷ்ணன். எம்ஜிஆர் ஸ்டைல் தெரியுமா? பேப்பரில் சுற்றின பண்டில் தான் எப்போவுமே பணக்கட்டு. அது கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கும் தெரியாது. இது எம்ஜிஆர் ஸ்டைலு. இந்த மாதிரி கொடுத்தாங்க தலைவர், அது பண்ணணும். 30,000 ரூபா வந்துருக்குது. அவருக்கு தேவை அங்கே 3000 ரூபா. ஏங்க கொடுக்கணும்? இந்த மாதிரி 100 கதை இருக்குதுங்க. ஒரு நடிகையுடைய உதவியாளர் பெண்ணு, 2 பெண் குழந்தைக்கு தாய், வீடு வாடகைக்கெல்லாம் இதாகி வறுமை, இது ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர்ட்ட போய் உதவி கேளுங்க. அவர் எப்படிங்க தெரியும்? நடிகை கூட இருந்தேன் நான், அவ்வளோதான், மற்றபடி எப்படி தெரியும்? போங்கம்மா போய் கேளுங்க. போகிறாங்க. இதே மாதிரி தான் வராரு. காரில் வெளியே போகும்போது பார்க்குறாரு, டக்குன்னு வண்டி நிறுத்துறாரு. நீங்கள் இதானே? ஆமாங்க ஐயா. ஏன் என்னாச்சு? இல்லைங்க ஐயா, அவங்க நடிக்கிறதை விட்டா பிறகு வேறு வேலைலாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் முடியல ஐயா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? 2 பொம்பளை குழந்தைங்க ஐயா, வீடு இல்லை, கஷ்டமாக இருக்குது. சரி சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு உதவி அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஒரு வாரம் கழித்து, யாரும்மா அந்த இந்த இது யாருன்னு கேட்குறாங்க. ஐயா நான் தான் ஐயா. சேம் பேப்பரில் சுற்றின பண்டில், வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு வீடு, அதில் வந்து 30,000 அதை பணம். ஏங்க ஒன்று சொல்ல முடியுமாங்க உங்களால்? ஒன்று. எத்தனை பண்பாளர் அவர் எழுதியிருக்கிற நான் என் பிறந்தனை படித்தா தெரியும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆட்சியில் இருக்கும்போது. ஒரு ஆட்டோ டிரைவர் கதை சொன்னால, இவர் காரு ரோட்டில் போகும்போது ஒரே ஒரு வண்டி தான் போவோம், முன்னாடி பின்னாடி ஒரு வண்டி வரும். அவன் முன்னாடி போய் ரூட் கிளியர் பண்ணிட்டே போவான். மவுண்ட் ரோட்லாம் அப்போ சென்ட்ரல் மீடியம்லாம் கிடையாது. நினச்சா ரைட்டில் வருவான், லெஃப்ட்டில் வருவான், வண்டி ஓட்டி இப்படி தான் போவாங்க அந்த ஸ்பீடு. திடீர்னு பீச் ரோட்டில் போவார், திடீர்னு மவுண்ட் ரோட்டில் போவார். எம்ஜிஆர் மைண்டு தான் அப்படி. மவுண்ட் ரோட்டில் போகும்போது இப்படி போகும்போது முன்னாடி போயிட்டு ஒரு ஆட்டோ ஒன்று போகுது. ஆட்டோவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் கார் வந்துடுது. வண்டி பாதுகாப்பு வண்டி முன்னாடி போயிடுது. ஆட்டோவை லெஃப்ட்டு ஒதுங்க சொல்கிறாங்க. ஆட்டோக்காரை லெஃப்ட்டு ஒதுங்குறாரு. எம்ஜிஆர் கார் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் ஒதுங்கிறது புரியாமல் இந்த கேப் இருக்குதுன்ட்டு பூந்துடலான்ட்டு போகும்போது அவனும் லெஃப்ட் வந்தோன்னா பிரேக் அடிச்சிடறாங்க. பிரேக் அடிச்சோன்னா எம்ஜிஆர் வண்டிக்கு பின்னாடி வந்த கார் எம்ஜிஆர் வண்டியில் மோதி டிக்கிலாம் உள்ளே போயிடுது. எது இந்த 4777 இருக்குல்ல, அந்த வண்டி. எம்ஜிஆர் இறங்கி வேறு காரில் போயிடுறாரு. இந்த டிரைவரை பிடிச்சி பாண்டி பஜார் ஸ்டேஷன் நினைக்கிறேன் கூப்பிட்டு போய் செம்ம அடி அடிச்சு சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சிருந்தான். அடுத்து ஏதாவது கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருப்பாங்க. எம்ஜிஆர் நேராக செக்ரட்டரியேட் போயிட்டார், உக்காந்துட்டார். ரூமில் போய் உக்காந்தோன்னா என்டர்காம் தட்டி பிஓவை கூப்பிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து கூப்பிட்டு வாங்க.
இது யாருக்காவது தோணுமா? பிறகு தான் போலீஸு எங்கே ஏது என்ன அந்த எந்த ஆட்டோ டிரைவர் என்ன பார்த்தா பாண்டி பஜார் ஸ்டேஷனு ஃபோன் பறக்குது, கூட்டு வர சொல்லியிருக்காரு சிஎம் அப்படின்னு. இவனுங்க அடிச்சிட்டானுங்கல்ல, சட்டெல்லாம் கிழிஞ்சு. ஐயோ தலைவரே எதுவும் சொல்லிட்ட போகிறீங்க அப்படின்ட்டு பாண்டி பஜார் தான் பக்கத்தில் போய் சட்டை வாங்கி புது சட்டை வாங்கி மாட்டி, தலைவரே நல்லா கவனிச்சிட்டான்னு சொல்லுங்கள், எதுவும் சொல்லிட்ட போகிறீங்கன்னு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் உள்ளே நுழைஞ்சவொன்னே அடித்தாங்களா? முத கேள்வி. இல்லைங்க சார் அடிக்கலைங்கள. பார்த்து வண்டி ஓட்டவனாவா? இல்லைங்கய்யா அவங்க முன்னாடி இப்படி ஒதுங்க சொன்னாங்க, அதனால் கவனிக்காமல் ஒதுங்கிட்டேன். எத்தனை குழந்தைங்க அதெல்லாம் சொன்னான். பார்த்து வாகனம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். எந்திரிச்சு வந்து பாக்கெட்டில் ஒரு 3000 அன்றைக்கி ரேஞ்சுக்கு சவரன் அப்போ 1500 இருக்கும். 2 லட்ச ரூபா கணக்கு வரும் வச்சிங்களேன். 3000 அந்த சவரன் ரேட்டு கம்பேர் பண்ணால் ஒரு குடும்பம் 3 மாதம் உட்காந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக போயிட்டு வாங்கினேன். இதில் மேட்ரு என்னென்னா, இவர் அதை யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக. ரெண்டாவது, அவனை விடமாட்டாங்க போலீஸுன்னு இவருக்கு மைண்டில் தெரியும். மூணாவது, அவன் வந்து காப்பாற்றப்படணும்னு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு துட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோ இதாகிடுச்சு. அப்போ ஆட்டோக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்து வாழ்வாதாரம் என்ன இருக்குது? ஆட்டோக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. ஆட்டோவில் மோதாமல் இருக்க எம்ஜிஆர் வண்டி பிரேக் அடிச்சனால தான் எம்ஜிஆர் வண்டியில் மோதிட்டாங்க. ஓ சரி சரி சரி. ஆட்டோக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. இருந்தாலும் ஒரு இதுக்கு அவர் அமௌண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. பொன்மன செம்மல் ஏன் சொல்கிறாங்க? இதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வருவீங்க அவர்கிட்ட? இல்லை கட்சிக்காரங்க அழகு பார்த்தாருங்க. திருநாவுக்கரசர் 27 வயசு பையன் கூப்பிட்டு மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த மாதிரி பல இப்போ செங்கோட்டையன் போனார். இவர் எல்லாருமே புது ஆளுங்க. ஜெயக்குமார் இந்த மாதிரி இந்த கௌரவம்லாம் பார்க்கல. நான் எம்ஜிஆர் என் ரசிகராக இருந்த பசங்க, சின்ன பசங்க. எம்ஜிஆருக்கு 60 வயசு, 25 வயசுனா 35 வயசு வித்தியாசம். நான் பார்க்கல. வா பொறுப்பேற்றுக்கோ, பண்ணு, நீ தான் அமைச்சர். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து வெளத்து போயிட்டாங்களாம் ஒவ்வொருத்தருமே. அந்த மாதிரி பண்ணனால தான் இன்றைக்கி அதிமுக உயிர்ப்போடு இருக்கு. நீ சொல்கிறாங்கல்ல, அதிமுக ஒரு கட்சி தனக்கான தலைவனை தகவமைத்து கொள்ளுன்றாங்கல்ல, அதோடைய அர்த்தம் இதுதான். இந்த பாதை தான் ஜனநாயக பாதை. சும்மா பிள்ளைக்கு திறமை இருக்குதோ இல்லையோ, திறமை வரணும் வெளியே தூத்திரு வைக்கோ, அப்போ தான் புள்ள தலையெடுக்க முடியும். பிள்ளைக்கு அப்புறம் பிள்ளையுடைய புள்ள. அவர் சொல்கிறார், அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க. தமிழிசை நல்லா கேட்டாங்க, நீங்கள் திமுகவில் வளர்ந்து இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிறதுக்கு அறிவு சார்ந்து இயங்கி தான் வந்தீங்களா இல்லை வாரிசான்னு கேட்டாங்க. தமிழிசை எப்போவாவது நல்ல கேள்வி கேட்பாங்க. செம்ம கேள்வி அது, அருமையான கேள்வியில அது. கண்டிப்பாக சார். நீங்கள் எந்த திறமையில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. உங்களுடைய அடிப்படை என்ன திறமை? அறிவு சார்ந்து. இப்போ இதில் நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், சிபி சிற்றரசு, அன்பழகன், இந்த மாதிரி பலர் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அவங்களுடைய நாலேஜ், பேச்சாற்றல், பேசுனது, இதெல்லாம் வரும்பொழுது கட்சியில் பொறுப்பு, பதவி வரும்போது அமைச்சர், இப்படி தானே வந்தாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் சொன்னீங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாரும் கொண்டாடவே மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாலும் நான் எம்எல்ஏ நிற்க மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாலும் நான் அமைச்சர் ஆக மாட்டேன், துணை முதல்வர் கடைசியாக. ஆனால் அதுக்குரிய ஈஸியாக கிடச்சிச்சு இல்லை. அப்போ அந்த வேல்யூ நாளைக்கு இதை தக்க வைக்கணுன்றது தான் ஒரு தலைமையுடைய வேலை. அந்த பண்பு இருக்கா? ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டுட்டு என்ன இந்த மாடர்ன் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆய்வு பண்ணுறது. நீங்கள் வந்து அந்த புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, அதுவும் மதிக்கலை. சரி ரைட்டு, உங்களுக்கு கிடைச்ச பதவி மூலிமா ஒரு ஏழைகளுக்கு 10 பேருக்கு அந்த ஒரு 83 பேரா அந்த தூய்மை பணியாளர்கள் 1000 சில்லறல. ஆமாம், 1000 சில்லற பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? போய் உக்காந்து என்ன அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது? அரை மணி நேரம் ட்ராவலா? போய் உக்காந்துங்க நடுவில், வாங்க. அந்த பின்னாடி தான், அந்த ஸ்டேடியத்துக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. வாங்கம்மா உட்காருங்க, பாரதி உட்காருங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி ராம்கோ கொடுத்துருக்காங்க சார். சரி, அது மாற்றங்கள் வரும், இவங்களுக்கு பாதிக்காமல் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். சார் வாங்குகிற சம்பளம் 23,000 சார், 16,000ன்றாங்க. அது குறையாமல் பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. முடிஞ்சால் கூட ஒரு 1000 ரூபா போட்டு தர சொல்கிறேன், பிரச்சனை இல்லைல்ல சார். அதான் சார் வேணும். சரி, நாளையிலேருந்து எல்லாருக்கும் காலை உணவு ஃப்ரீ ப்ளஸ் யூனிஃபார்ம், மற்ற விஷயங்கள். வேறு எதாவது குறை இருக்காம்மா சொல்லுங்கள். ரைட், ராம்கே இவங்களை இது பண்ணோம், சர்வீஸ் கிடக்கூடாது, கிராஜுவிட்டி போயிடும். 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சர்வீஸோடு எடுத்துக்கணும். இல்லைன்னா விடுங்க, பார்த்துக்கலாம்.
வேறு கம்பெனி தெய்வம் மாதிரி கொண்டாடுவாங்க. 10 பேர் நாளைக்கு பேசுவாங்க. வந்தாருங்க, உட்காந்தாருங்க. என்னான்னு சப்பனங்கால் போட்டு எங்களோட உட்காந்து என்னான்னு கேட்டாருங்க. சொன்னாங்க. பாரதியை எதிர்த்து பேச முடியுமா நாளைக்கு? எங்கே போச்சு? ஏன் பான் வித் சில்வர் ஸ்பூன். பசி தெரியாது, எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஜாலியாக. ஆனால் நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்க? ரேஸ். யார் ரேஸ் விளாடுவா? எல்லாம் ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க தான் அந்த கார் விரும்புவான், ரேஸ் விரும்புவான். இது என்ன நேஷ்னல் கேமாக? அது கிடையாது. ஃபார்முலா 1 தான் நேஷ்னல் கேம். அது கூட குறிப்பிட்ட நாடுகள் தான் விளாடுது. நீங்கள் ஜாலிக்கு அதுக்காக அங்கே வந்து 42 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க. எப்படி இது ஏற்றுக்க முடியும்? நீங்கள் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க? ஒரு பக்கம் அம்மா உணவகம் 39 கோடி ரூபா வருஷத்துக்கு, அதை செலவழிக்காமல் இன்றைக்கி அம்மா உணவகம் பல இடங்களில் பால்பட்டு கிடக்குது, சில இடங்களில் மூடியே கிடக்குது. கேட்டால் மெட்ரோ இருக்காதுன்றீங்க. அது அம்மா உணவகம் ஏடிஎம் காட்சியில் இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கா? ஏழைகளுடைய பசி தீர்த்தது. கொரோனாவில் அம்மா உணவகம் வந்து இல்லைன்னா இளைஞர்கள் இன்றைக்கி பேச்சுலரும் கிடையாது. கண்டிப்பாக சினி அங்கே கோடம்பாக்கம் சைடு அந்த வனசரவாக்கம் சைடுலாம் வந்துட்டு எல்லா இடத்துலையுங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து தங்கி இருந்தவன், ஏதோ பொழப்புக்கு இருக்கிறவங்க, ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு கொரோனாவில் அன்னம் அளித்தது. அதுவும் இலவசமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே சினிமா ஃபீல்டில் இருக்கவங்கள காப்பாற்ற அம்மா உணவு மட்டும்தான். ஆமாம், ஏங்க அந்த கொரோனா பீரியடில் இலவசமாக கொடுத்தாங்க. கண்டிப்பாக இவங்க நீங்கள் நல்லா பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்கள் வந்த இடத்துல இருந்தாங்க ஒருத்தருடைய மனசு. எம்ஜிஆர் ஏன் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்? பசியை பார்த்து வந்தவர், கஷ்டத்தை பார்த்து வந்தவர், அவமானங்களை சந்தித்தவர். அவர் ஒரு பட கம்பெனிக்கு போகிறாரு, 3 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு வெளியே வராங்களாம் பட கம்பெனி. இதில் ஒருத்தர் கூட சாப்பிட சொல்லலை. இவருக்கு தன்மானம் இடிக்குது, உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் பொறுத்து அந்த ஓனர் வராரு. என்னங்க இந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் வந்து சொல்லி அனுப்புகிறேன்றாரு. வந்துடுறாரு. இதெல்லாம் அவர் மனசில் பதியுது. பசின்றது ரொம்ப முக்கியம். சாப்பாடு, ஒருத்தர் முதல்ல சாப்பாடு கொடுத்துரு அப்புறமா தகுது அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், என்னால் மேஜர் சுந்தரராஜ் தான் சொல்லியிருப்பாப்புல. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மேஜர் என்னால் வந்து அரிசி கஞ்சி சும்மா உப்பு ஒரு கொஞ்சம் ஊறுகாய் இருந்தாலும் சாப்பிட முடியும், நல்ல அறுசுவை உணவையும் என்னால் சாப்பிட முடியும், நான் ரெண்டுங்க நான் பழகிட்டேன் நான் அப்படின்னாராம். எத்தனை பேருக்குங்க வரும் அது? அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி போக்கு, இந்த சிரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போகிறது, இந்த குப்பை வண்டியில் வச்சு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மனிதர்கள் தானுங்க அவங்க. அந்த மாவட்ட அந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் யார் தெரியுமா? ஒரு மரமில் தொழிலாளிங்க. எனக்கு அதாங்க ரொம்ப வருத்தம். அந்த சிவகுரு பிரபாகரன்றவர் ஒரு மரமில் தொழிலாளி. தன்னைத்தானே வடிவமைச்சிட்டவர், தன்னைத்தானே தன் வாழ்க்கையை செதுக்குனவர். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அங்கேருந்து வந்து இங்கே வேலூர்லேருந்து ஒரு இதில் ஐடிஐயில் படிச்சிருந்தவர் இங்கே ஒரு இதுக்கு படிக்க வருவார். நைட்டு ட்ரெயின் ஏறி வந்தார்னா அங்கேயே பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இதுலேயே பல்லு தொலைக்கிட்டு போய் படிக்க போயிட்டு மறுநாள் நைட்டு அந்த மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து இப்படி வளர்ந்தவர். இன்றைக்கி அவர் கார்ப்பரேஷன் கமிஷனர், ஐஏஎஸ். ஏங்க அவருக்கு தெரியாதாங்க இந்த மாதிரி ஒரு குப்பவண்டில் அனுப்புகிறாங்களே அவருக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் என்ன ஒரு லெவல் வந்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுறாங்கல்ல. அவர்களும் மனிதர்கள் தானே. நம்ம வாடுற குப்பை போட்டு வர்ற வண்டியில் நமக்கு சாப்பாடு வருதுன்னா எப்படி இருக்கும்? ஹைஜீனிக்குன்றீங்களே, எப்படி இது? இதுதாங்க இன்றைக்கி நிலமை. சார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் திமுக எதிராக இன்னொன்று முடிச்சிடுறேன். இப்போ அந்த எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டு இவர் வந்துட்டு ஆனாவுனா எம்ஜிஆரை பற்றி பேசுகிறது. எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நீங்கள் அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம், நான் விஜயை வரவேற்பேன். அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் மதுரைக்கு போகிறாரு, திண்டுக்கல் பிரச்சாரம் இது 81 சந்திரலேகா இப்போ லேட்டஸ்ட்டாக பேட்டி கொடுத்துருக்காங்க. போன பொழுது 81-2 பீரியட் நினைக்கிறேன், 86 நினைக்கிறேன். அந்த சிகிச்சைக்கெல்லாம் போயிட்டு இருந்தா. அப்புறம் இங்கே சுப்பிரமணியன்னு ஒருத்தர் இருப்பாப்புல, கண்டுபிடிங்க அந்த மாதிரி விஷயம் இந்த ஏரியாவில் அப்படின்றாரு. அந்த ஏரியா தீக்குளிச்சு இல்லை, நெரிசல் கூட்ட நெரிசலை சுற்றியாக இருந்தது. அவங்க மனைவி கண்டுபிடிக்கும். அப்போ அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? இவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண பொழுது ஒரு அம்மா எம்ஜிஆரை பார்க்கணும்னா அவங்க கேட்குறாங்க, சந்திரா யார் நீ? இந்த மாதிரி இறந்து போன சுப்பிரமணியத்துடைய ஒய்ஃப். ஏம்மா ஒன்றதாம்மா தேடிட்டு இருக்கா நீ, வாமா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து என்னம்மா என்ன விஷயம்? ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னு. என்னம்மா நன்றி சொல்லணும்? இல்லைம்மா இப்போ தான் உங்களை தேடுறாரு ஐயா, நீங்கள் வேறுங்க. என்னைக்கு உயிரிழந்தாரோ 72
அன்னையிலேருந்து எனக்கு கிடைக்காத உதவியே கிடையாதுங்க. என்னை நல்லா வச்சுருக்காருங்க. அதை நன்றி சொல்ல தான் வந்தேன். எம்ஜிஆர்கிட்ட வந்தோடனே எம்ஜிஆர் பார்த்துட்டு என்ன வேறு ஏதாவது உதவி வேணுமா, என்ன வேணுமா, பொண்ணுலாம் நான் சொல்லி அனுப்பிச்சிக்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் பாருங்கள் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இப்போவும் அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணுறார். எம்ஜிஆர்கிட்ட ஒரு இது குணம் உண்டுங்க. என்கிட்ட என் நண்பர் ஒருத்தர் எஸ்ஐ சொன்னார், வண்டியை விட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வச்சுங்க, 8 மணிக்கு தான் டியூட்டி, 10 மணி 11 மணிக்கு போய் அவர் தோட்டத்தில் இறக்கி விட்டா அப்படியே பாக்கெட்டில் கை விடுவாராம். ஒரு அமௌண்ட் எடுத்து யார் அந்த கான்ஸ்டபிள் அந்த பிஎஸ்ஓ டீமில் கொடுத்து எல்லாம் பிரித்து இங்கிட்டு போயிடுவாராம். மாடியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாராம் பிரித்து கிரிச்சி கொடுக்குறாங்க. எம்ஜிஆர்ட்ட அந்த குணம் உண்டு. அந்த பணம் போய் சேர்ந்துச்சா, ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, கொடுத்த காசு அவன் செலவு பண்ணிட்டான், குடிச்சு இது பண்ணிட்டான், தெரிஞ்சு கூப்பிட்டு செம்ம திட்டி விட்டு அதோட விட்டுறல, அந்த ஃபேமிலிக்கு நேராக போய் அந்த பணத்தை கொடுக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த அந்த உதவியாக அவருக்கு போய் சேர்ந்துச்சான்றதை செக் பண்ணுவார். இதெல்லாம் வந்து பண்ணார். எப்படிப்பட்ட மனிதர்னு நான் என்ன கேட்குறேன், 20 லட்ச ரூபா கொடுத்தீங்களே கரூரில், விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் விபத்து வரைக்கும் எத்தனை பேர் செத்து போனாங்க? 3 மாவட்ட நிர்வாகி கார் ஆக்சிடென்ட் செத்தான், 2 பேர். சஜி பேனர் கட்டுறப்ப ஒருத்தர் செத்தான், சின்ன பையன். ஆமாம். எவ்வளோ பேருக்கு என்ன பண்ணீங்க? 1 ரூபா பண்ணீங்களா? இரங்கல் கூட தெரிவிக்கல. 1 ரூபா. எம்ஜிஆர் இருந்தா 72 இறந்து போன தொண்டனுடைய பேரை ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் 86 வரைக்கும். நடுவில் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்தவர் அவர். இதுதான் எம்ஜிஆர். நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று எம்ஜிஆர்கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டியது உழைப்பு. இவர் என்னமோ ஒரு படம் நடிச்சுட்டு வரணும் அவ்வளோ பந்தா பண்ணார. 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் 21 படம் நடித்தார். அரசியல் நின்றுக்கிட்டே கட்சி ஆரம்பித்து வேகமாக பணி செஞ்சுக்கிட்டே 21 படம். அதில் 2 படம் டைரக்ஷனு, சொந்த படம். இது உலகம் சுற்றுவாளிமுன்னும், கடைசி படம் மதுரை மீண்டு சுந்தரபாண்டியனும். இது இல்லாமல் 3 படம் கையில் வச்சுருந்தார். பாதி நடித்து நின்று போச்சு. அண்ணா நீ என் தெய்வம், என் கேள்விக்கு என்ன பதில், இதெல்லாம் நின்று போன படங்கள். அப்போது எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே பத்திரிகையாளர்களை பார்க்குறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறது, ஊராக போய் கூட்டம் நடத்துறது, மக்களுக்கு ஒரு பக்கம் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறது, திரைத்துறையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இவ்வளோ ஒரு மல்ட்டியாக இயங்கியிருந்தார். அதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கணும்? கண்டிப்பாக. அந்த காலத்தில் என்ன வசதி, கேரவனா இருந்தது, சுடி பேக்கர் வண்டியை வச்சுட்டு ஊராக போவார். ஒரு மூட்டையில் பணம் எடுத்துகிட்டு போவாங்களாம். அவர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய பாதுகாவலர். எம்ஜிஆர் படத்தில் டூ போகிறோம் தெரியுமா, குத்துனோன்னு ஒரு டைவ் அடிப்பார். அப்படி டைவ் வச்சுன்னு எம்ஜிஆர் எந்திரிப்பார் தெரியுமா. அந்த டைவ்லாம் யாருன்னா ராமகிருஷ்ணன். அவர் பின்னாடி எம்ஜிஆருக்கு மெய்க்காவலராக இருந்தார். அவர் நான் பேட்டி எடுத்தேன். அவர் சொன்னது, சார் மூட்டையில் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் எடுத்துகிட்டு போங்க சார், கோனி மூட்டையில் கை நீட்டுவார் கொடுப்போம், வரும்போது வெறும் கோனி வரும் சார். என்னங்க அப்படியா? நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குங்க, எம்ஜிஆர் இருந்து உழைப்பை கற்றுக்குங்க. நீங்கள் பெரிய தலைவர், உங்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்போம், உங்களுக்காக ஆதரவாக பேசுவோம். இது எதையுமே பண்ணாமல் அத்திப்புத்தா மாதிரி எப்போவாவது வெளியே வர்றது, மாஸ் பக்கா மாஸ். அதுன்னு எம்ஜிஆர்கிட்ட முதல்ல பண்பாடு இருந்தது, பெரியவர்களை மரியாதையாக பேசுகிறது இருந்தது, பெண்களை மதிக்கிறது இருந்தது. தன் படத்தில் கொஞ்சம் கூட நெகட்டிவ் வார்த்தை கூட வரவிட மாட்டார். தலைப்பே பாருங்கள், நீதிக்கு தலைவனுங்க, தாய் சொல்லை தட்டாதே, திருடாதே, இப்படி தான் வரும். இப்படியா வைக்கிறீங்க? கடைசி படம் அரசியல் வரப்போகிறீங்க, அதுக்கு முன்னாடி படம் கூட போதை மருந்து கடத்துறீங்க. உங்கள் கேரக்டரு கடத்தி விற்றுட்டு நான் ரெடியாக வரவான்னு பாட்டுனுக்கிறீங்க. நீங்கள் என்னங்க இளைஞர்களுக்கு நல்லது சொல்ல போகிறீங்க? கொஞ்சம் கூட தெரியாமல் தண்ணி ஊற்றி விட்ருவாங்க எம்ஜிஆர் வாயில். ஒரு லைட்டை காமிப்பார் இவர் அசோகன், எம்ஜிஆர் வாயில் சரக்கு ஊற்றி விட்ருவாங்க. அந்த சீனில் கூட ரோட்டில் வந்து நிற்கும் போது மனசாட்சி வெளியே வந்து பாடும், தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னு, மதுவால் நீ ஒன்றும் இல்லாமல் போன அப்படின்னு பாடும். இதுதாங்க எம்ஜிஆர். அந்த கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம தப்பான மெசேஜை கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். நீங்கள் அப்படியா இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணுங்கள், நான் உங்களை வரவேற்கிறேன். இதெல்லாம் பண்ணாமல் எம்ஜிஆர்னு சொன்னால் என்னங்க நியாயம்? சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் திமுக எதிரின்னு சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அதாவது இப்போ எதிர்ப்பதற்கான களம் வந்து 2026 நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திமுகவை எதிர்க்கணும்னா விஜய் தனியாக நின்றால் எதிர்க்க முடியாதுன்ற ஒரு யதார்த்தமான ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலை விஜய் அவர்கள் எப்படி கையாளுவார்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் தனியாக நின்னால் அவர் வாங்குகிற வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு. நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜய் ரசிகர்களில் போன தடவை அவர் தான் போட்டாங்க. இப்போ கொத்தா இங்கே வந்து போட போகிறான். சிறுபான்மையினரை அவர் ஓட்டு போட போகிறான். பெண்கள், பட்டியலின இளைஞர்கள் எல்லாம் போடுவான். திமுகவுடைய ஒரு 12-14% ஓட்டை இவர் பிரிச்சுடுவார். அதனால் என்னன்னா என்டிஏ ஜெயிப்பாங்க, ஆட்சியே பிடிப்பாங்க. ஆனால் விஜய் அங்கே போனால் ஸ்வீப்பு, என்டிஏ இது கதை முடிஞ்சுது.
200 தொகுதிக்கு மேலே ஸ்வீப் அடிப்பாங்க என்டிஏ. பீகார் மாதிரி. ஆமாம். ஆனால் விஜய் தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியாத ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்கார். திமுக ஸ்லீப்பர் செல்கள் இன்றைக்கும் விஜய் கூட இருக்காங்க. அவர்கள் சொல்கிற போதனையினால் அப்பப்போ நிலைப்பாடை மாற்றிக்கிறாரு. ஆனால் இதே விஜய் தான் கரூர் சம்பவத்தில் பிரச்சனை ஆனவுன்னா உதவிக்கு போய் நின்னது அமித்ஷா கிட்ட. அதை மறுக்க முடியுமா சொல்லுங்கள்? எத்தனை இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் அந்த உதவியெல்லாம் முடிஞ்சவுடனே இப்போ நெஞ்ச நிமித்தின்னு பேசிகிட்டு இருக்காரு. நாளைக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் 234 தொகுதியில் நிற்க வேண்டிய வாய்ப்புலாம் இருக்காது, முடியாது. விஜய் கரெக்டான முடிவு எடுத்தால் உண்மையிலே எம்ஜிஆரை மதிக்கிறவராக இருந்தால், எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த அதிமுக அதன் குடையின் கீழே போய் அவர் நின்னாருன்னா விஜய்க்கும் வெற்றி, அதிமுக ஆட்சியும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிங்க, திமுக வீழ்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 40-45 எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இவர்கள் மாதிரி கிடையாது, விசுவாசமாக இருப்பாங்க. கூட்டணின்னா அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் திமுக ஸ்லீப்பர் செல் பேச்சு கேட்டு நான் இப்படி தான் நிற்பேன்னா நீங்களும் கண்டோம், டிஎம்ஏவும் கண்டோம். அப்போவும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போவீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் இப்போ தேர்தல் நேரத்துலேயே நீங்கள் வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்கன்னா தேர்தல்லாம் முடிஞ்சு ஒரு இடம் வெற்றியில் வந்துடும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்ப போய் நடிக்க முடியுமா? 280 கோடி ரூபா கொடுத்து எவன் படம் எடுப்பான்? இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த நிறுவனம்? சன் பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லைக்கா ஊற்றி மூட்டு போயிட்டாங்க. வேறு யார் இருக்கா? உதயநிதி தான் நிற்கணும். உதயநிதி தான் போயிட்டு கமல்ஹாசன் மாதிரி தான். கண்டிப்பாக தான் நடக்கும். ஒரு ராஜ்யசபா எம்பி தரேன் வாங்கன்னு சொன்னோன்னே வாட்ச்மேன் 2 வாசல் இருக்குல்ல, இந்த வாசல் கமல்ஹாசன், அந்த வாசல் விஜய், அறிவாலய வாட்ச்மேனாக போகிற நிலைமை தான் வரும் ஆஃப்டர் தேர்தல். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.